அளவுக்கு டஸ்ட்டாக இருக்கிறது பார்த்துட்டு வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அன்விக்குக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவங்கள விளையாட விட்டுட்டே நானும் வந்து க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒட்டடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விண்டோ சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா இங்கே ரோட் போடல, அதனால் ரொம்பவே டஸ்ட் ரொம்பிகிட்டே இருக்கும். ரோட் போடுற வரைக்கும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ரூமில் விளையாடணுன்னாங்க. நானும் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே சைட் பை சைட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்விட்ச் எல்லாமே ஆஃபில் தான் இருந்தது. வார்ட்ரோப் மேலேயும் டஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்விக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நானும் தக்காளி தொக்கில் சாதம் போட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஹாலில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் கழட்டும்போது தான் பார்த்தேன். டேகையே ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தேன். டேகை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி சைட் பார்த்தா தான் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா வாஷிங் லிக்விட் போட்டு அதையும் ஊற வச்சுட்டு அன்விக்கோட யூரின் ஷீட்டும் ஊற போட்டாச்சு. டெய்லி அவங்களோடது வாஷ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நைட்டில் வந்து நான் டைப்பர் யூஸ் பண்ணி விட மாட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சாங்க. தூக்கத்திலே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே மாப் போட்டேன். அந்த லிக்விட் வந்து பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினா ₹140. ஒரு கொஞ்ச நேரம் விட்டு அன்விக்கும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். இதனோட ஃபுல் விளாக் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.